ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். 40க்கு 40 வெற்றியால் என்ன லாபம் என்பது குறித்து முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். 40க்கு 40 வெற்றி குறித்தும் திமுக முப்பெரும் விழா குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை இட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியால் என்ன லாபம் என கேள்வி கேட்பது தோல்வியாளர்களின் புலம்பல் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாற்பதுக்கு 40 வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம், இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். அறிக்கை தொடர்பான விவரங்கள் ஸ்டாலின். திமுக கூட்டணி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 40க்கு 40 இடங்களை வென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொடர்பான மனதை திமுக கழக தொண்டர்களுக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எழுதியுள்ளார். 40க்கு 40 என்று நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது போல 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றியினை உறுதி செய்திட ஜூன் 15ஆம் தேதி கோவை முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்போடு அழைப்பதாக திமுக தலைவர் தற்போது இந்த மடலில் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்று கோவையில் முப்பெரும் விழாவிற்கு திமுக அழைப்பு விடுத்தது. இந்த 40க்கு 40 என்ற மக்களவை தொகுதியில் அனைத்தையும் திமுக கூட்டணி கைப்பற்றியிருக்கும் நிலையில் நன்றி அறிவிப்பு கூட்டமாகவும் இது மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த 40க்கு 40 என்ற இடங்களை சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றியினை உறுதி செய்திடும் வகையில் இந்த முப்பெரும் விழா நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியை உள்ளடக்கிய இந்த 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற்றிருப்பதுடன் தமிழ்நாட்டின் 39 மக்களவைத் தொகுதியில் உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி 221 தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கியுள்ள நற்சான்றிதழ் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது திமுக கழக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.